அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மொழி மருத்துவத்தின் சார்பாக இன்று மருதோன்றியை பற்றி ஒரு பதிவு. ஏற்கனவே ஒரு சில பதிவுகள் மருதோன்றியை பற்றி போட்டிருந்தாலும் ஒரு சில முக்கியமான பதிவை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல எடுத்துட்டோம்னா இந்த பூவை பாருங்கள். மருதாணியில் பூ இருக்குது. மருதாணியிலே 2 வகை இருக்குது. ஒன்று சிவப்பு கலர் பூ பூக்குறது, இது வெள்ளை பூ பூக்குது. அதாவது இன்றைக்கி தூக்கமின்மை அப்படிங்கிறது நிறையா பேருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது. தூக்கம் இல்லாததுக்கு நம்ம நிறையா மருந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் சாதிக்காய் தீநீர்லாம் நிறையா போட்டு பயன்படுத்திட்டு வரோம். இந்த மருதாணி பூவை நிறையா இது மாதிரி ஒடிச்சு படுக்க போகும்போது தலைவணிக்கு அடியில் வச்சுட்டு படுத்தோம்னா தூக்கம் நல்லா வரும். ஒரே நாளில் வராது, 2-3 நாள் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த பூவோடைய வாசம் நம்மளுடைய மூளை பகுதியை சரி பண்ணி தூக்கத்தை சரி பண்ணி விட்டுருது. இந்த மருதோன்றி பாரம்பரியமாக எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம மருதோன்றியை தான் பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனால் இப்போது மருதாணிக்கு பதில் இன்றைக்கி எதையோ கெமிக்கலை வச்சு கலராக டிசைனாக நம்ம நகை பாலிஷ் அப்படின்னு சொல்லி கெமிக்கலை பயன்படுத்திட்டு வரோம். இந்த மூளையில், அதாவது இந்த விரல் பகுதி மூளை சம்மந்தப்பட்ட பகுதி. அப்போ இதில் மருதாணி வைக்கும்போது நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி மூளைக்கு நல்ல எண்ணங்களை நமக்கு செயல்படுத்தக்கூடியது இந்த மருதாணி. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கெமிக்கலை பயன்படுத்தும் போது எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு நிறையா வரும். கெட்ட சிந்தனைகள், தீய எண்ணங்கள் எல்லாம் தான் வரும். அதே நேரத்தில் மருதாணி பயன்படுத்திட்டு வரும்போது நகத்துக்கு நகை பாலிஷ் பதில் நம்ம நகத்தில் மருதாணி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் வரும். அலைந்தம் அதே மருதாணி வைக்கும்போது நம்முடைய உள்ளங்கையிலேருந்து நிறையா வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மேடு, சுக்கிரமேடு, புதன்மேடு, சூரியமேடு, சந்திரமேடு, செவ்வாய் மேடுன்னு இருக்குது. அப்போது அந்த பாயிண்டில் பார்த்து கரெக்டாக நம்ம முன்னோர்கள்லாம் வச்சாங்க, நானும் வச்சுருக்கேன். அப்படி வைக்கும்போது அந்தந்த மேடுகள் அதோடைய அந்த கிரகங்களுடைய தோஷங்கள் அத்தனையும் நீக்கக்கூடியது இந்த மருதாணி. இந்த பாருங்கள், காய் கொத்தா நிறையா காய்ச்சிருக்கு. இந்த காய் விளைஞ்ச உடனேயே இது போல் உங்களுக்கு காஞ்ச இருக்கும். இதில் விதை இருக்கும். இந்த விதையை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விதை வெண்கடுக்கு, கருத்த குங்குலியம், வெள்ளை குங்குலியம், சாம்பிராணி, குக்குள் அத்தனையும் சேர்த்து நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது வீட்டில் உள்ள தீய சக்தி புறமே மாறி வீட்டிலேருந்து ஒற்றுமை வாங்கும். அதனால் இந்த மருதாணி எல்லா வகையிலையும் நிறையா பயன்படுது நமக்கு. இப்போ இன்றைக்கி நிறையா பிடிங்கியிருக்கோம், பிடுங்கிட்டு தான் இருக்கேன். இது இன்றைக்கி கரும்புலாம்பழத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஹேர் ஆயிலுக்காக போடுதோம். கரும்புலாம்பழம் இப்போ தான் சீசனு. அதனால் இந்த ஹேர் ஆயில் அது குறிப்பிட்ட இது போடும்போது இந்த மருதாணி, மருதாணி, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, வண்ணாநவரி அத்தனையும் அதில் சேரும். முடியும் நல்லா வளரும். முடியும் கருப்பாகவும் மாறும். நிறையெல்லாம் மாறக்கூடியது இந்த கரும்புலாம்பழத்தில் போடுத ஹேர் ஆயில். அதனால் மருதாணி நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது. இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற இனிமேலாவது கெமிக்கல் பயன்படுத்தாமல் மருதாணியவே கால் நகங்களுக்கும் கைகளுக்கும் அந்தந்த உள்ளங்கைக்கும்
பயன்படுத்திட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.